Hi friends, welcome to Flames to Fashion. So இன்னைக்கு கவிஸ் ஹெர்பல் ஹேர் பேக்ல வந்து நம்ம பார்க்க போறது ஒரு ஹேர் பேக் தான். இந்த ஹேர் பேக் இதுக்கெல்லாம் நான் போடுறேன் அப்படின்னாக்க டேண்ட்ரஃப் இருக்குது, ஹேர் ஃபால் இருக்குது, அப்புறம் வந்து தலைமுடி வந்து ஃப்ரிஸியா அதிகமா சிக்கு விழுதுன்றதுக்காக நான் இதை வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ரீசெண்டாக நான் ஹேர் கட் பண்ணதையுமே நான் போட்டிருந்தேன். என்னதான் நம்ம ஹேர் கட் பண்ணாலுமே வந்து நம்ம வந்து ரூட்டுக்கு வந்து நம்ம ஏதாச்சும் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அதில் வந்து முக்கியமான சில பொருள்களை யூஸ் பண்ணி அது எல்லாமே என் வீட்டிலே கிடைச்ச பொருள்கள் இது எல்லாமே. இதை வச்சு தான் இன்னைக்கு நான் ஹேர் பேக் பண்ண போகிறேன். ஸோ வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ வந்து வெந்தயம் வந்து 1 ஸ்பூன் நைட்டே ஊற வச்சுட்டேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா தயிர் 3 ஸ்பூன் எடுத்துக்கலாம். இது வந்து வீட்டில் ஆடின தேங்காய் எண்ணெய், அது 1 ஸ்பூன் எடுத்துக்கலாம். ஒரு 4 செம்பருத்தி பூவு, இது வந்து கத்தாழை வந்து ஒரு இலைய ஒடிச்சு அதில் ஜெல்லை மட்டும் தனியாக எடுத்து வச்சிருக்கிறேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா செம்பருத்தி இலை ஒரு 10 இலை எடுத்துருக்கிறேன். அடுத்து இது வந்து வேப்பிலை வந்து ஒரு 3 கொத்து வேப்பிலை உருவி கழுவிட்டு வச்சிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே இதில் ஜாயின் பண்ணி நாம அரைச்சி எடுத்துப்போம். நாம தண்ணி அதிகம் விட தேவையில்ல, நாம தண்ணி கம்மியாகவே விட்டாலே போதும். தண்ணி ரொம்பவும் தேவையில்ல, கொஞ்சம் பேஸ்ட்டாக வேணுன்றதுக்காக தண்ணி. வெந்தயத்தை நீங்கள் நைட்டே ஊற வச்சிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டு கிடைக்கும். மார்னிங்கில் எடுத்து போட்டிங்க அப்படின்னாக்கா ஒரு மாதிரி கொரகொரப்பாக இருக்கும். அது வந்து தலையில் தங்குச்சு அப்படின்னாக்கா அதுவே ஒரு மாதிரி அரிப்பை வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஸோ வெந்தயத்தை நைட்டே வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு, உங்கள் ஹேர் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு ஊற வச்சுக்கோங்க. நான் ரீசெண்டாக ஷாம்பு வந்து கொஞ்சம் இந்த ஹேர் பேக் போடுறத ஸ்கூல் போகிறோம் அப்படின்றதுக்காக நிறுத்திட்டேன். அதனால என்னாச்சு அப்படின்னாக்கா எனக்கு வந்து ஹேர் ஃபால் வந்து திரும்ப வர ஆரம்பிச்சுது. ஸோ அதனால நான் ஷாம்பு போட திரும்பவும் நிறுத்திட்டு நான் வந்து ஹெர்பல் ஹேர் பேக் போடுறதுக்கு ஆரம்பிச்சிட்டேன் நான். ஸோ அப்போதான் யோசிச்சேன் நான் வந்து ஹெர்பல் ஹேர் பேக் போட்டுட்டு இருந்த வரைக்கும் எனக்கு ஹேர் ஃபாலே இல்லை. ஆனால் நான் ஷாம்பு ஸ்கூல் போகிற டைமாக இருக்குது, நம்மளால் ப்ரிப்பேர் பண்ண முடியலையே அப்படின்ட்டு ஈஸியாக இருக்குமேனு ஷாம்பு போட போயிட்டு ஷாம்பு வந்து எனக்கு ஹேர் ஃபாலை வந்து உண்டு பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நான் வந்து ஃபுல்லாக ஷாம்புவை கட் பண்ணிட்டு நான் இதை தான் போடுறேன். நீங்கள் இதை தலையில் போட்டு குளிக்கும் போதே வந்து உங்களுக்கு ஷாம்பு போட்ட மாதிரி ஃபீலிங் நல்லாவே இருக்கும். ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணியாச்சு. அடுத்து 3 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். தயிர் வந்து உங்களுக்கு டேண்ட்ரஃப் வந்து போறதுக்கு ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் தயிர் உங்களுக்கு. மூணு ஸ்பூன் போல தயிரை ஆட் பண்ணிட்டேன். அடுத்து 1 ஸ்பூன் வந்து நம்ம தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் வந்து நம்ம தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். நான் தயிர் போடுறதுனால நான் விளக்கெண்ணெய் சேர்க்கல. நீங்க தயிர் இல்லை அப்படின்னாக்கா விளக்கெண்ணெய் கூட நீங்க சேர்த்துக்கலாம். ஆனா விளக்கெண்ணெய் சேர்க்கறதுல என்ன ஒரு இது இருக்கு அப்படின்னாக்கா, கூலிங்கான உடம்பு யாருக்காச்சும் இருந்து அப்படின்னாக்கா தயவு செஞ்சு விளக்கெண்ணெய் சேர்த்துக்காதீங்க. ஏன்னா வந்து பித்த உடம்பு உள்ளவங்க வந்து விளக்கெண்ணெய் சேர்த்துக்கலாம், ஹீட் பாடி உள்ளவங்க சேர்த்துக்கலாம். பட் கூலிங் உடம்பு உள்ளவங்க வந்து விளக்கெண்ணெய் சேர்த்துக்காதீங்க. ஏன்னா அது வந்து ரொம்ப கூலிங் ஆகி உங்களுக்கு கோல்டு வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ விளக்கெண்ணெய் யூஸ் பண்றீங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணுங்க. ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம பிளெண்ட் பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம். பாருங்க, இது நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்தாச்சு. நல்லா அரைச்சி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். ஸோ இது வந்து ஒரே நாளைக்கு நான் போட போகிறதில்ல, 2 நாளைக்கு போடலாம், அவ்வளோ நிறையா இருக்குது. ஸோ இன்னைக்கு கொஞ்சமும் இன்னும் கொஞ்சம் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் அப்படின்னாக்கா அடுத்த ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சமும் நான் யூஸ் பண்ணிப்பேன். ஸோ இதில் என்ன ஆகும் அப்படின்னாக்கா வெந்தி வரை வந்து உங்களுக்கு ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணும். தயிர் ஆட் பண்ணுறது வந்து உங்களுக்கு தயிரும் வேப்பிலையும் வந்து டேண்ட்ரஃபை வந்து கண்ட்ரோல் பண்ணும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்க இந்த ஃப்ரிஸி ஹேர் இருக்கிறதுக்கு வந்து இந்த தேங்காய் எண்ணெய் நம்ம ஆட் பண்ணுறோம் இல்லைங்களா, தேங்காய் எண்ணெயும் அந்த கத்தாழையும் ஃப்ரிஸி ஹேர் இல்லாமல் அதாவது சிக்கு அதிகமாக விழாமல் பார்த்துக்கும். ஸோ எனக்கு இந்த 3 பிரச்சனை இருக்கிறதுனால இன்னைக்கு வந்து நான் எடுத்திருக்கிறது வந்து இந்த பிரச்சனைக்கான ஹேர் பேக் தான் நான் எடுத்திருக்கேன். இந்த ஹேர் பேக் போட்டு நீங்கள் வாஷ் பண்ணோன்னே உங்களுக்கு முடி வந்து ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணால் எந்த அளவுக்கு ஒரு மாதிரி
எண்ணெய் பிசுறு இல்லாமல் இதுவாக இருக்குமோ அந்த அளவுக்கு இது உங்களுக்கு இருக்கும் உங்களுக்கு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பட் இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் உங்களுக்கு ஒத்துக்குமா என்னன்னு செக் பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஓகேங்களா? பாருங்க, நான் நல்லா அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணுற மாதிரி பண்ணி அது நல்லா கிளிப் போட்டு வச்சுருக்கிறேன். ஸோ இது போட்டு 10 நிமிஷம் ஆகுது. ஸோ நல்லா காயட்டும். நல்லா அந்த இதெல்லாம் இறங்கினதுக்கு அப்புறமேலுக்கு நம்ம அதை ஹேரை வாஷ் பண்ணிடலாம். ஹாய், பாருங்க, தலையை அலசிட்டு வந்தாச்சு, தலை குளிச்சாச்சு. என்னோட ஹேர் எப்படி இருக்கு நீங்களா? ஸோ உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னாக்கா இந்த ஹேர் பேக் ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.